ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாத்துக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகலாமாங்க. நான் கீரை எடுத்திருக்கேன், முளைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகை கீரையானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். தேவையான அளவு கீரை எடுத்துக்கோங்க. நான் இந்த கீரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு தோசை நான் ரெடி பண்ண போகிறேன். கீரை நிறைய பேர் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் கீரைன்னா வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அது மாதிரி கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி சூப்பராக ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம். நீங்கள் சோம்பு வேணும்னா கூட நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், போட்டு அரைச்சாச்சு. தண்ணி பத்தலைனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு பவுலில் வீட்டில் எப்போவுமே நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவு, தோசை மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு, தோசை மாவில் நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போ நம்ம கீரை விழுது அரைச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் லேசாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த இட்லி மாவோடு சேர்ந்து நல்லா கலக்கிடணும். இது மாதிரி தோசை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிடாதவங்கள சாப்பிட வச்சிடலாம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு தொட்டிக்கு எதுவுமே வேண்டாம். அந்த தோசையும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சட்னி இல்லாத சமயத்தில் இது மாதிரி ஒரே ஒரு தோசை, அதுவும் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த தோசை கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிட வச்ச திருப்தி உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்ததை அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்போட அளவை செக் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆனதும் லேசாக எண்ணெய் தடவி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெலிசாக ஊற்றலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசையெல்லாம் பிஞ்சு போகாது, சூப்பராக வரும். ஏன்னா நம்ம இட்லி மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் சூப்பராக வரும். பாருங்கள், கல் காஞ்சதும் ஊற்றியாச்சு தோசை. பாருங்கள், மெலிசாக ஊற்றுங்க. உங்களுக்கு தடிமனா வேணுன்னா கூட தடிமனா ஊற்றிக்கலாம். அப்புறமா சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை தோசை மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தோசை எடுக்க வரல அப்படின்னா தோசை கரண்டியை தண்ணியில் தொட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். இது எடுக்க நல்லா வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி தோசை நம்ம எவ்வளோ வேணுமோ சூடாக சாப்பிட வரவங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான கார சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெறும் தோசையே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான தோசை ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு தோசை செஞ்சு கொடுங்க. இந்த தோசையோடு தொட்டு சாப்பிட நான் கார சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி